வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது நான் எழுதின புத்தகங்கள் ஒரு 25 புக் வரைக்கும் வானதி பதிப்பகம் மூலமாக வெளியிட்டிருக்கோம். இதில் நான் எழுதின புஸ்தகங்கள்லேயே எனக்கு ஒரு மன நிறைவை தந்த புஸ்தகங்கிறது என்னென்னா சிலையும் நீயே சிற்பியும் நீயே அந்த புக்கு. அதாவது இது தினத்தந்தியில் ஒரு 15 வருஷம் முன்னால் குடும்ப மலரில் ஒரு அத்தியாயமாக ஒரு 32 வாரம் வெளிவந்தது. இது அப்பப்போ நான் வானதி பதிப்பகத்தில் சுய முன்னேற்ற நூல்கள் எழுதிக்கிட்டு இருந்ததுனால வானதி திருநாவுக்கரசு ஐயா முதல் சாப்டர் வெளிவந்த உடனேயே எனக்கு கால் பண்ணி, அம்மா இந்த புக்கு இது 32 சாப்டர் முடிஞ்ச உடனே நம்ம வானதியில் தான் வெளியிடணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதில் என்னங்க என் சந்தேகம், நான் நம்ம இதில் தானே நான் கொடுப்பேன் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அவர் ரொம்பவே 32 வாரம் முடிஞ்சவொடனே சந்தோஷமாக வெளியிட்டார். ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு இன்னும் அந்த புக்கு. இது சில பேர் அப்போ நம்ம இதில் குடும்ப மலரில் வெளிவந்தப்போ அப்போ அதில் பாலசுந்தரம்னு ஒருத்தர் எடிட்டர் இருந்தார். குடும்ப மலர் பார்த்துட்டாரு. அவர் என்ன பண்ணுவார், நிறைய கடிதங்கள்லாம் வந்திருக்குமா, உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொரியரில் அந்தந்த வாரம் அப்பப்போ வந்த கடிதங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு 30-40 கடிதம் வந்தோடனே சேர்த்து அனுப்புவார். எனக்கு அது பிரித்து படிக்க ரொம்பவே ஆவலாக இருக்கும். அதில் சில பேர் தொடர்ந்து எழுதியிருப்பாங்க. இந்த சாப்டர் படித்தேன், இந்த இடம் பிடிச்சிருந்தது, இதை பற்றி எழுதுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி. அதெல்லாம் இன்னும் ஒரு அந்த 100 லெட்டருக்கு மேலே இருக்குது. அதை இன்னும் நான் ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரேன். அதில் நடைமுறையில் என்ன இருக்குதுன்னா, அதாவது அந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயேல நம்ம நம்மளோட சிற்பத்தை, நம்மளோட வாழ்க்கையை வடிவமைத்து கொள்கிற சிற்பி நம்ம தான் அப்படிங்கிற கருத்தை மையக்கருத்தாக வச்சு ஆரம்பத்துலேருந்து நம்ம படிப்படியாக நமக்குள்ளே உள்ள திறமையை கண்டுபிடிக்கணும், அதை எப்படி அதை வெளிக்கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும், இப்படி ஒரு சாப்டராக வரும். இதில் இப்போ அதை படிச்சுட்டு கொஞ்சம் பேர் தன்னோட வாழ்க்கை பாதையில் நல்லா வந்தவங்க இன்னும் என்னோட கான்டாக்டில் இருக்காங்க. அதில் குறிப்பாக மோகன சுந்தரம்னு ஒருத்தர், திருநெல்வேலிக்காரங்க. அவர் முதல் சாப்டர்லேருந்து படிக்கிறப்பவே எனக்கு கடிதம் மூலமாக எல்லா விமர்சனம் எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் அந்த புக்கு முடித்த உடனேயும் ரொம்ப இதனால் எனக்குள்ளே உள்ள திறமை என்னன்னு நான் கண்டுபிடிச்சேம்மா, எனக்கு நல்லா எழுத வருது என்ன, அதனால் அப்பப்போ கதைகள் எழுதி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் அவரோட வெளிவந்த கதையுமே எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இப்போ ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருக்கார். அவர் இப்போவும் கான்டாக்டில் இருக்கார். அவர் எழுதின நூல்கள் பரிசு பெற்றிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது எனக்கு இன்னும் சந்தோஷம். அவர் ஒரு மீட்டிங்கில் என்னோடய எழுத்துலக தாய் அப்படின்னு சொல்லி என்னோடய பேரை குறிப்பிட்டிருக்கேன்னு சொல்லி அந்த ஆடியோவை கூட எனக்கு அனுப்பிச்சார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. அதாவது இன்னொருத்தர் பாண்டிச்சேரியில் ஜெயசீலகுமாருங்கிறவர், அவர் சாதாரணமாக ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேம்மா, அதுக்கப்புறம் எனக்கு இந்த இதில் திறமை இருக்குதுன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்போவுமே கடிதங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னுக்கு அவர் இப்போ ஒரு கம்பெனியில் ஜிஎம்மாக இருக்கார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இந்த எங்கே போனாலும் இந்த யாரை பார்த்தாலும் இந்த புக்கை தான் வாங்கி நான் பரிசளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் தன்னோட மனைவி 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு வந்தார். அவர் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவர் நான் என் மகன்கிட்ட சொல்லுவேம்மா, உங்களை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன், உங்களோட புஸ்தகத்தை படித்து தான் நான் இது மாதிரி வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு படித்து காமிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த பையனை ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்க மனைவியெல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், 100 புத்தகங்கள் வாங்கிக்கிட்டார். அதுக்கு முன்னாடியே ஃபோனில் சொல்லியிருந்தார், வானதி மூலமாக நீங்கள் வரவழைச்சி வைங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன்ட்டு. நான் வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன். அப்புறம் அவர் வந்துட்டு இந்த 100 புஸ்தகங்கள் வாங்கிட்டு போய் நான் சென்னையில் ஆஃபீஸில் ஜாயின் ஆகிறப்ப அங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது பரிசளிக்கணும், நான் ஜாயின் ஆகிற நாளில் அப்படிங்கிறதுக்காக தான் புக்கு வாங்குறேன்னு சொல்லிவிட்டு
அந்த புஸ்தகங்களை வாங்கிட்டு போயிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னா நம்மளால் ஏதோ ஒன்று முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியுது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு நல்ல மனநிறைவு. இதில் வந்து சில பேர் என்கிட்ட இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2-3 பேர் புக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்பப்போ அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு யூடியூப்பை பார்த்து கனெக்ட் ஆனாங்க. இது குமுதவல்லி சவுந்தரவல்லின்னு 2 பேர் என்ன சிஸ்டர்ஸு. அவங்கெல்லாம் இப்போ வந்து நம்ம யூடியூப்பை பார்த்து அப்படியே எல்லாம் காண்டாக்டில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பேரை பார்த்தாலே நல்லதாக இருக்குது, எனக்கு புக் அனுப்ப வைக்க முடியுமா கீதா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு பழக்கானாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாருமே இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு சொல்ல முடியாது, நீ வந்து அதில் உள்ள ஒரு சாப்டராக அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து நீ வந்து அப்படியே உன்னோட யூடியூப்பில் சொல்லிடு, அதோட ஹெட்டிங்கை சொல்லி அதை கேட்டு அப்படியே எல்லோரும் நடைமுறைப்படுத்தினா போதும் இல்லையா, நீ அந்த மாதிரி சொல்லுனாங்க. எனக்கு வந்து இது என்ன பண்ணியிருந்தேன், நான் அந்த யூடியூப் ஆரம்பித்த புதுசில் ஆரம்பத்தில் வந்து ஒரு 10 சாப்டர் வரைக்கும் அப்படியே அதை வந்து படித்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு 100, 80, 100 தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 23,000 பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா, என்ன எல்லாம் கடவுள் அருள்ல என்ன இருக்காங்க. அதனால இப்போ என்னன்னா, நான் வந்து அந்த ஒரு அத்தியாயத்தையும் அதோட பேரை சொல்லி இந்த அத்தியாயத்தில் இது எழுதியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து படித்து காட்டலான்னு இருக்கேன். இந்த வர்ற வாரத்துலேருந்து அட்லீஸ்ட் வாரம் ஒரு 3 சாப்டராவது நம்ம கவர் பண்ணலாம் என்ன, இது மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். இதில் பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து இளைய தலைமுறையினருக்காக எழுதினது. இது அவங்கள வந்து கண்டிப்பாக நல்லா முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதினது. உங்களால் யாருக்கு அனுப்ப முடியுமோ, அதாவது உங்கள் உறவினர், நண்பர்கள், அதில் உள்ள அவங்களோட குழந்தைங்க, என்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, 10th படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் போய் நல்ல விஷயங்கள் சேரும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.